நம்பினோர்க்கு நாயகியார் அம்பிகையால் துணை இருப்பார். கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையார் கோடி சுகம் தான் தருவார். எங்கள் தேனாண்டாள்
என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என் மேல கோவமாமா? ஆமா, கோவம்தான். நான் புனிதமா நடிச்சிட்டு இருக்கிற சங்கீத கலைய இப்படி தெருக்கூத்து மாதிரி பண்ணிட்டியே. தினம் ஒரே பாட்டா பண்ண போர் அடிக்காதா? அதான் சேஞ்ச் பண்ணி புது டைப்ல பண்ணேன். அத தப்பு என்னம்மா? உன் புத்திசாலித்தனத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு புரியல. ஆமா சாவித்ரி, என்ன மாதிரி நீயும் சங்கீதத்துறைக்கு வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நீ நல்லா படிச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஓகே, ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா என் ஆசை நீ நிறைவேற்றணும். அது இருக்கட்டும், உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அதை போய் எழுது. அம்மா காலையில எழுதுறமா? இந்த கதையே வேண்டாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ தூங்கணும். ராத்திரி உனக்கு தூக்கம் வராம இருக்க நான் ஃபிளாஸ்க் நிறைய காஃபி போட்டு வைக்கிறேன். ஹோம்ஒர்க் எழுதுமா? இந்த ஹோம்ஒர்க் நினைச்சாலே ரொம்ப போர். எவ்வளவு ஹோம்ஒர்க். அம்மா மட்டும் ஜாலியா தூங்க போயிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். எப்ப முடிக்க போறனோ? ஒண்ணு செய்யலாம். இப்ப படு தூங்கிட்டு காலைல எழுந்து கடகடன்னு எழுதிடலாம். முன்னெல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும்தான் என்ன நீ ஃபூல் பண்ணிட்டு இருப்ப. இப்ப தினம் முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? இல்லம்மா, நிஜமா எழுதவே இல்ல. பரவாயில்லம்மா, ராத்திரி தூக்க கலக்கத்துல நீ எதை எழுதிருப்ப, அது உனக்கு மறந்து போயிருக்கும். அது இருக்கட்டும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. புரியலையே, காணுமே.
இப்படி டல்லா உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? எக்ஸாம்ல நான் ரொம்ப மார்க் வாங்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ்லயும் நான் தான் ஜெயிச்சேன். இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதை விட்டுட்டு யாராவது கவலைப்படுவாங்களா? அதெல்லாம் நான் செய்யல, எனக்காக யாரோ செஞ்சிருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்கை நீ பண்ணல, யாரோ பண்ணாங்க. நீ யார் ஜெயிக்கல, யாரோ ஜெயிக்க வச்சாங்க. எதையுமே நீ செய்யல. ஸ்கூலுக்கு உனக்கு டிஃபன் கொடுத்தேனே, அதையா நீ சாப்பிட்டியா, வேற யாரோ சாப்பிட்டாங்களா? அதை விடு. நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அம்மா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சாவித்ரி, நீ எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்க. இந்த முருகன் கோயில் பிரசாதம். அம்மாக்கு தெரியாம இந்த ட்ரெஸ் இப்பே போட்டுப்போம். ஐடியா, முதல்ல குளிச்சிடும். நல்லா என்கிட்ட ரீல் விடுறல்ல, நான் ரீல் விடல, நிஜமா நம்ம அக்கா தங்கச்சிதான். அப்படியா? அன்னைக்கு ஹோம்வொர்க் எழுதி வச்சது, ஸ்கூல்ல ஹெல்ப் பண்ணது எல்லாமே நான் தான், தெரியுதா? ஆமா, நீ ஏன் இதெல்லாம் பண்ண? சொல்லதான் வந்திருக்கேன். உங்ககிட்ட தனியா பேச பயமா இருக்கு. மம்மியை கூப்பிடுறேன். அம்மாக்கு தெரிஞ்சா நம்புடுதே. இந்த ரகசியம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும். அப்படியா? நம்ம அப்பா கொடைக்கானல்ல பெரிய எஸ்டேட் ஒன்று. சீதாராமா, எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் வந்தேன். உட்காருங்க. முக்கையா, நான் எத்தனையோ பக்திவான்களை பார்த்திருக்கேன். ஆனா உனக்கு இருக்கிற பக்தி ரொம்ப வித்தியாசமானதுப்பா. சீதாராமா, உலகத்துல 1000 தெய்வங்கள் இருந்தாலும் நான் முதல்ல கும்பிடுற தெய்வம் அந்த பசும்பொன் ஐயா தான். இன்னைக்கு எஸ்டேட்டு, தோட்டம், துறவு, காரு, பங்களா எல்லாம் இருந்தாலும் ஆரம்ப காலத்துல எனக்கு சோறு போட்டது அந்த ஏறு கலப்பத்தான். அதுக்கு தான் என்னுடைய 2வது கும்பிடு. வா 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 வா. ஏன் தாயி, உங்க அப்பனுக்கு மட்டும்தான் முத்தமா, இந்த மாமனுக்கு இல்லையா? மாமா, தினமும் எங்க அப்பா கொடுக்கிறது. உங்களுக்கு வேணும்னா சாம்பத்தான் சொல்றேன், வேணுங்களா? கான்வென்ட்ல படிச்சாலும் தேவ மாதிரி பேச்சு போகலையே. போயும் இந்த குரங்கிட்ட முத்தம் வாங்கி சொல்றியா ஆத்தா? என்ன துப்பாக்கி காட்டுது? அவனை குரங்குன்னு சொன்னியல்ல, அதான் அவனுக்கு கோபம் வந்துருச்சு.
அவன் இந்த வீட்டுல ஒரு புள்ள மாதிரிடா. அப்படியா? அதான் ம்? நீ பசியோட வந்திருப்ப, உனக்கு பிடிச்ச குழிப்பணியாவது செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடு. முதல்ல காப்பி தண்ணியை குடிச்சுக்கிறேன், அப்புறம் குளிப்பணியாரம் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? போ தாயி போ. லா, லா, லா. அம்பு லா, 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 லா. கால்லாம் ஒரே வலியா இருக்கு, வந்து அமுக்கி விடு. பரவாயில்லையே, சாம்புக்கு மசாஜ் கூட தெரியுதே. பெரிய ஆளுதான். பிள்ளையார் சுழி. காஃபி எஸ்டேட் 1 லட்சம் வரவு. ஏலக்காய் எஸ்டேட் 1 லட்சம் வரவு. 1 1 2 1 1 1 1 11. கணக்கு நான் கில்லாடியாச்சே. கில்லாடி கணக்கு காப்பி வச்சுட்டு போயா. ஆஹா, காஃபி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பேஷ் பேஷ். யோ கமிங், அந்த எடுத்துட்டு போ. காபி குடிச்சாச்சு. காபி அப்படியே இருக்கு. இப்பதானே குடிச்சேன். ஐயோ, நீங்க குடிச்சது காபி இல்ல, இங்கு. அதான் ஒரு மாதிரியா இருக்க. அவ்வளவு ஞாபக சக்தி போயிடுச்சா? யோ, யார பார்த்து ஞாபக சக்தி இல்லைங்கிற? இந்தியாவிலேயே ரொம்ப ஞாபக சக்தி உள்ள ஒரே ஆளு நான் தான். உனக்கு ஞாபக சக்தி அதிகமா? யோ, குனிஞ்சு பாரு, இடுப்புக்கு வேட்டியே கட்டல. வேஷ்டி எங்க விட்டேன்? பஸ்ல விட்டனா, வீட்டுல விட்டனா? எங்க விட்டான்னா? காத்தோட்டமா இருக்கு. இதுவே கண்டினியூ பண்ணலாம் போல இருக்கு. ஏயா, எனக்கு காபி கொடுத்த, குழந்தைக்கு காபி கொடுத்தியா? குழந்தைக்கு காபி வேற ஆளு கொண்டு போயிருக்காங்க. என்னது இவ்வளவு நேரம் என் நெஞ்ச சொரிகிறேன், என் நெஞ்சரிப்பு நிக்கவே மாட்டேங்குது. நிக்கவே நிக்காது. ஏன் சொரிகிறது? ஏன் நெஞ்சல? சாப்பிடு தாயி. சித்தப்பு, நீங்களா? நான் சமையல்காரர் தானே காப்பி தண்ணி கொண்டு வர சொன்னேன். அதனால என்னத்தா, நான் பெரிய எஸ்டேட் முதலாளோட தம்பி, எல்லா நிர்வாகத்தையும் கவனிக்கிற மேனேஜருங்கிறது ஊருக்குத்தேன். உனக்கும் உன் அப்பாவுக்கும் என்னைக்குமே வேலைக்காரன் தான். சாப்பிடு சாப்பிடாதா. பாத்தீங்களா எப்படி அண்ணன் குழந்தைய ஊட்டி வளர்க்கறாங்கன்னு? அண்ணன் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தம்பி குழந்தைய கொடைக்கான வளர்க்குமா? சும்மா ஐயா. ஐயா, நீங்க ராமன்னா உங்க தம்பி ராவணன். ராமன் தம்பி ராவணன் இல்லைங்க, லட்சுமணன். எப்படியோ 2 பேரும் ராமாயணத்துக்குள்ள இருக்காங்களா இல்லையா? நீ எப்படி சொன்னாலும் சரி. பாத்தியா, அவரே ஒத்துக்கிட்டாரு. நீ என்னய்யா? ஐயா, நீங்க ராவணன் தான். அதெல்லாம் இல்ல, எப்பவுமே பாசத்துல என் தம்பி லட்சுமணன் தான். குட் மார்னிங் சார். ஹேந்தாயி, நானும் தமிழ, நீயும் தமிழச்சி. வணக்கம்னு சொன்னா எம்பிட்டு நல்லா இருக்கும். இனிமே அப்படியே சொல்றீங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அண்ணே, இது எஸ்டேட் கணக்கு பாத்தீங்கன்னா. டேய், பெரிய மேனேஜர் கணக்கு காட்ட வந்துட்டீங்களா? யாருகிட்ட யாரா கணக்கு காட்டுறது? அதுக்கு இல்லண்ணே. எப்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, போய் வேலையை பாரு. வணக்கம் தேவரையா. அடடே, வாங்க டாக்டர் ஐயா, வாங்க. ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது உட்காருங்க நீங்க. டாக்டர் ஐயா, வழக்கம் போல என் தம்பி கணக்கு பார்க்க சொன்னா, வழக்கம் போல நானும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். தேவரையா, உங்க தம்பி கணக்க பத்தி தப்பா. நம்பிக்கை தானே டாக்டர் வாழ்க்கையே. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தானே நீங்க கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடுறேன். பிபி ஜாஸ்தியா இருக்கு. பிபிக்குன்னு கண்டுபிடிச்ச எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டேன். பிபி ஏறுதே தவிர கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குதே. உடம்புல இருக்கிற வியாதியா இருந்தா குணப்படுத்திடலாம், இது மனசுல இருக்கிற வியாதி. வாங்க டாக்டர், சொல்றேன். இது என் முத சம்சாரம், பேர் மீனாட்சி. ஆச்சரியமா இருக்கா? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்கிட்டேன். இவ என் சம்சாரங்கிறது இந்த ஊருக்கோ உறவுக்கோ தெரியாது. அப்படியா? இப்ப இவங்க எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு நம்புறேன். தேவரையா, இவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, சாக கடந்த எங்க அப்பா ஆத்ம சாந்திக்காக நான் வேற ஒரு கல்யாணம் கட்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த கோபத்துல என்கிட்ட சொல்லிக்காம எங்கேயோ போயிட்டா. அப்ப அவ கர்ப்பமா இருந்தா. மீனாட்சிக்கு நான் செஞ்ச துரோகம் தான். சங்கரி பிறக்கும் போதே அவ தாயை இழந்துட்டா.
என்னைக்காவது ஒரு நாள் மீனாட்சி அவ குழந்தையை சந்திக்கணும், சங்கரி அவ கையில ஒப்படைக்கணும். அன்னைக்கு தான் டாக்டர் என் வியாதி தீரும். என்னக்கா காலங்காத்தால மல்லாந்து பட்டுக்கு நீ என்ன பண்ணி நிக்கிற? சரி பாத்திரத்துல சைக்கிளுக்கு என்ன தானே போட்டு இருக்கா? என்னமோ பெருசா கேக வந்துட்டாரு தோற. சைக்கிளுக்கு என்ன போடுற? உன் தம்பி எனக்கு சோறு போட மாட்டேன்றியா? ஏய் என்னடா பேசுற கைத? அம்மா தூரம் ஆயிப்போச்சு உனக்கு. நீங்க அக்கா கறி மாங்கு மாங்குன்னு கஷ்டப்படுங்கிறால ஹெல்ப் பண்ணணும் இல்லாம பேஜார் பண்றிய. மூஞ்சில குத்துனா மூக்கு முதுகுக்கு போயிடும். ஆமா சரி சரி சோறு போடுறேன், மாமூலாட்ட போய் கிராக்கி கொண்டா. தூத்தரிக்கு கொஞ்சம் ஜென்டில்மேனா கீழான்னு பார்த்தா விடமாட்டியா? என் தலை எழுத்து லாட்ட போட்டு கிராக்கி பிடிக்கிறேன். இன்னைக்கு அவன் நல்லா மாட்ட போறானோ யாருக்கு தெரியும். டாக்டர் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன டாக்டர் சார் சைக்கிள் வர்றீங்க? காரை வித்துட்டீங்களா? சார் இவங்க கொஞ்சம் வாங்க. என்ன சார் நல்லா இருக்கு நீங்க கேக்குற கேள்வி. டெய்லி நீங்க பொண்டாட்டியோட ஜாகிங் வருவீங்க, இன்னைக்கு அவங்கள விட்டு தனியா வரீங்க. அதுக்காக நீங்க பொண்டாட்டியும் வித்துட்டீங்கன்னு அர்த்தமா? பொண்டாட்டி யாராவது இருப்பாங்களா? நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பின்ன என்னங்க, உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சைக்கிள்ல வரேன். ஓஹோ தூத்தரிக்க
1 மணி நேரமா லாடத்தோட நிக்கிறோம், ஒரு சைக்கிளையும் காணுமே. இன்னும் பேஜாராகுது. காத்து காத்து கால்லாம் டிங்கி அடிக்குது. எவனோ ஒருத்தன் சைக்கிள்ல வரான், லாடத்தை போட்டுற வேண்டியதுதான். என்ன சார் சைக்கிள் நிக்குது? சைக்கிள் நிக்காம உட்காந்துக்கிட்டா இருக்கோம். அட பஞ்சர் ஆயிடுச்சு தெரியல. டோன்ட் வரி சார், பக்கத்துலயே ஒரு சைக்கிள் கிடைக்குது, புடுங்க, நான் தள்ளின்னு வரேன். பெடல் உயரம் இல்ல, நீ தள்ளுறியா? ஒதுங்க, நானே தள்ளுறேன். யோ, நாயா கண்ண மூடாம முறைச்சு பாக்குற? ஏற்கனவே சைக்கிள் பஞ்சர் ஆயிக்குது, இப்ப உடம்பு பஞ்சர் ஆகணுமா? சரி சரி, வண்டியை தள்ளி விடு. ஆமா, ரேட் எவ்வளவு? என்ன ஆளை நக்கல் பண்றியா? தப்பா நினைச்சுக்காதமா, வந்து பஞ்சர் ஓட்டுறதுக்கு ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன். அப்படி கேளு. 5 ரூபா. ஒரு பஞ்சர் ஓட்டா 5 ரூபாயா? எது பஞ்சர் ஓட்டுறதுன்னா அவ்வளவு சுழுவாயா? டியூபா கட்டணும், ஓட்டைய தேடணும், அப்பால சொல்யூஷனை தடவணும், அப்பால ஐட்டி உண்ணும், அப்பால உள்ளார சொல்வணும், அப்பால பம்ப் எடுத்து நல்லா காத்தடிக்கணும். ஆமா கீதியா. சரி சரி, பேசுனது போதும், வாயிலே வேலையை முடிச்சிடாத. பஞ்சரும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுமா. என்னது சைக்கிள் ஆஸ்பத்திரி டாக்டர்னு போர்டு போட்டிருக்கேன்? யோ, இது ஏன் கடை, ஏன் போர்டு, ஏன் இஷ்டம். நீ யாரையா கேட்க? அது இல்ல, ₹1,00,000 செலவு பண்ணி MBBS பாஸ் பண்ணி நான் டாக்டர் ஆனேன். ஓட்ட பம்பு ஒழுங்குற பாத்திரத்தை வச்சு நீ டாக்டர் ஆயிட்ட. ஒரு நாள் நீ ஆஸ்பத்திரிக்கு வருவல்ல, அப்போ உனக்கு பெரிய ஊசியை எடுத்து குத்தி விட்டுறேன். ஆசைய பாரு. நான் ஏன் உன் ஆஸ்பத்திரிக்கு வரணும்? ஆத்திர அவசரத்துக்கு எனக்கு கை வைத்தியம் தெரியும். கை வைத்தியம் தெரியுமா? என் பாட்டி சொல்லி கொடுத்த பச்சளை வைத்தியா? ஆமா தாயி, உன் வைத்தியத்தை உன்னோட வச்சுக்க, வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. அப்புறம் என் கிளினிக் வர பேஷண்ட்டுங்க இடம் மாதிரி உன்கிட்ட வந்துட போறாங்க. பஞ்சர் ஓட்டியாச்சு, காத்தடிச்சு தரேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம், நானே வச்சுக்கிறேன் கொடு. டார்லிங், நான் இப்போ ரொம்ப மூட்ல வந்திருக்கேன். ப்ளீஸ் ஒன்லி ஒன் கிஸ். ஏய், கிஸ் மட்டும் மிஸ் பண்ணாம கேக்குறீங்க? நான் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கேட்டு எத்தனை நாளாச்சு, அத வாங்கி கொடுக்க உங்களுக்கு மனசே இல்லையே. சாரி டார்லிங், நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எங்க அண்ணன் அசந்த நேரத்துல தான் கேஷ் எடுக்க முடியும். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட. எத்தனை நாளைக்கு அண்ணன் கைவே நம்பிட்டு இருப்பீங்க? தனியா செலவு பண்ற தைரியம் எப்ப வரும்? கொஞ்சம் பொறுத்துக்க டார்லிங், கூடிய சீக்கிரம் என் அண்ணனை நானே தீர்த்து கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அவர் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். இன்னைக்கு நான் சக்கரை போட போறது இல்ல, உப்பு அள்ளி கொட்ட போறேன். 1 2 எதுக்கு கணக்கு? ஸ்வீட் காஃபி ரெடி. ஐயா காபி. இன்னைக்கு என்ன சமையல்? ஐர மீனை குழம்பா வச்சிருக்கேன், ஆட்டை அடிச்சு குருமா பண்ணிருக்கேன், கோழியை பிடிக்க சொல்லியிருக்கேன், முட்டையை எடுக்க சொல்லியிருக்கேன். என்னையா காப்பில உப்பு போட்டிருக்க? உப்பா? எந்த மடையனாவது காப்பியில உப்பு போடுவானா ஐயா? ஏயா, உப்புக்கு சர்க்கரைக்கு வித்தியாசம் தெரியாத கேனையா நானு? தப்பு பண்ணிட்டு போயா சொல்றேன்? ஐயா, உங்க தலையில அடிச்சு நான் சத்தியம் பண்றேன் ஐயா, நான் காப்பியில போட்டது சக்கரை தான், சக்கரை தான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வேற யாரையாவது குடிக்க சொல்லி கேளுங்க ஐயா. கேக்குறேன். பொருசாமி, இந்த காப்பியை குடிச்சு பாரு. உங்களுக்கு வந்த காஃபியை நான் குடிக்கிறது சரியில்லைங்க. பரவாயில்ல, குடிய. சரி. எப்படியா இருக்கு காப்பி? காஃபின்னா இதுதான் காஃபி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியம் கிட்டிய பிடிச்சு போச்சா? காப்பில உப்பு போட்டிருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. காஃபில உப்பா? முதலாளி, நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்தீங்களா, இன்னைக்கு என்ன ஆச்சு? வாய முடியா? என்னண்ணே, என்னாச்சு? நாகராசு, நல்ல நேரத்துல வந்த, இந்த காப்பியை குடி. குடிப்பா. நெசமா சொல்லு, இந்த காப்பில உப்பு போட்டுக்கானா இல்லையா?
உப்பா? சக்கரை தான் போட்டிருக்கானே, அதுவும் நிறைய போட்டிருக்கான். ஏண்டா அண்ணன் சக்கரை அதிகமா சேர்த்த கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கான்ல, ஏண்டா சக்கரை அதிகமா போட்ட? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இது ஐயா மேல இருக்கிற பயத்துல சக்கரை அதிகமா விழுந்துருச்சு. அப்போ ஐயா மேல பிரியம்னா சக்கரை மூட்டையே போட்டுருவியா? நிறுத்துங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்குறீங்களா? கொண்டாங்க. இதுல போட்டிருக்கிறது உப்பு தான், உப்பு தான், உப்பு தான். பரவாயில்லையா, ஒரு கிராக்கி வருது. என்ன சார் டான்ஸ் ஆடுற? அடியாத்தி டயர் பஞ்சர் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பாப்பா? ஏய், நான் பாப்பா இல்ல, சங்கரி. அப்படியா? இங்க என்னத்துக்கு நிக்கிற? கண்ணு தெரியலையா? பாருப்பு. தூத்தரிக்கா பங்க்சரு. ஐயோ, பஞ்சர் இல்ல, பஞ்சர். ஏதோ ஒண்ணு. பக்கத்துல சைக்கிள் ஆஸ்பத்திரி இருக்குது, வா டாக்டர் கிட்ட போலாம். டாக்டரா? அதெல்லாம் உனக்கு புரியாது, வா நீ. சரி, முதல்ல தள்ளு நீ. தள்ளுறேன், என் தலை எழுத்து. தள்ளா தானே துட்டு வரும். ஏய், தள்ளு. தள்ளுப்பா. கைதி வேற காணும். ஏகோ பங்க்சரு. ஏய், ராகி பிடிச்சாரு இம்மா நேரமாடா. ஏய் குட்டி, பஞ்சருக்கு 5 ரூபா தெரியுமா? ஓகே, பஞ்சர் போடு. முதல்ல 5 ரூபா கொடு. காசு கொடுக்கலனா? அப்படின்னா நான் பஞ்சர் போட மாட்டேனே. ஏய், பணத்தை கொடுத்து இந்த கடையா வாங்கிடுறேன். என்கிட்ட காசு இல்ல நினைச்சியா? அம்மாடியோ, அம்மா பெரிய ஆளா நீ? நான் யார் தெரியுமா? எஸ்டேட் ஓனர், தேவர் வீட்டு பொண்ணு. ஓஹோ, ஏ சுப்பனி, ஏகா அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டுறா. சதாங்கா. அம்மாடி, உன் பேர் என்ன? சங்கரி. குரங்கு இங்க வந்துருச்சா? ஏய், குரங்கு சொல்லாத, மதுரை படம். ஜாக்கிரதை. குரங்குன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? ராமருக்கு ஆஞ்சநேயா, எனக்கு இந்த சாம்பு தெரியுதா? நான் தான் பெரிய வாயாடின்னு நினைச்சேன், இது என்னையே மிஞ்சிடும் போல கேது. ஏகா பஞ்சர் போடாச்சே, நீ வந்து காத்துடி. ஏ சுப்பனி, வேற கிராக்கி கொண்டா. சதாங்கா. சைக்கிள் ஆண்டி, என் ஜீப் டயரை இந்த லாடம் தான் பஞ்சர் ஆக்கிச்சுல்ல? இந்த லாடம் தான் எங்க தெய்வமே. இந்த பக்கம் போகுதுல்ல, ஸ்கூட்டர், சைக்கிள், லாரி, பஸ் எல்லா டயரையும் இதான் பஞ்சர் ஆக்கும். அப்படியா? காத்தடிச்சிட்டேன், துட்டு எடுமா. சைக்கிள் ஆண்டி, எல்லா விஷயத்தையும் வச்சுக்காரி தானே? பின்ன என்ன, எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், அது சரியா? என்னன்னு சொல்லு, இப்படிங்கிறதுக்குள்ள செய்யறேன். நாக்கால மூக்கு தரணும், சரியா? இவ்வளவுதானா? இப்பவே செய்யறேன். நீ தோத்துட்டா 5 ரூபாய் எனக்கு தரணும். நான் கழிச்சுட்டா 5 ரூபாய் நான் தரேன். சரி. ஏன் பார்த்து சிரிக்கிறா? என்னால முடியலையே, நாக்குக்கு மூக்கு ஏட்டவே மாட்டேங்குது. சைக்கிளே, நீ தோத்துட்ட. 5 ரூபாய். 5 ரூபா போச்சு. ஏன் ஜீப்பு, உன் நாக்கால மூக்க தொட முடியுமா? அது ரொம்ப ஈஸி. உன்னால அது முடியலன்னா 5 ரூபா திருப்பி தந்துடணும். ஓகே, நான் ஜெயிச்சிட்டா நீ இன்னும் ஒரு 5 ரூபாய் தரணும். முதல்ல மூக்க தொட, அப்புறம் பார்க்கலாம். மூக்கு தொட்டு உட்காரு. நான் மூக்கு தொட்டுவா? மூக்க தொடு. மூக்கு தொட்டுவேன். முதல்ல தொடு. 5 ரூபாய். குடு. 5 ரூபாய். டாடா பை பை சைக்கிளே. எம்மாடியோ, உனக்கு உயரம் இருந்துகிட்டு என்ன போடு போடுத்து பாத்தியா? என்னையா பஞ்சர் ஆக்கிட்டு புடிச்ச. வணக்கங்க. வணக்கம் தாயே. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு காஃபி போர்ட் மீட்டிங் இருக்கு. 4 மணிக்கு லைன்ஸ் கிளப் ஃபங்க்ஷன் இருக்கு. சாயந்தரம் எஸ்டேட் ஓன் அசோசியேஷன் டின்னர் இருக்கு. அப்படியா? ஆமாய்யா. சரி சரி. அப்ப நாராசு அண்ணே,
என்னண்ணே? சினிமா கூட்டம் வச்சிருக்கானே நம்ம தேவராசு. ஆ. அவன் ஏதோ நான் முக்கியமா பார்த்து பேசணுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் சீதாராம் வீட்டுக்கு போலியாண்ணே? இல்லையப்பா, அவன் வீட்டுல என்ன விசேஷம்? வர வர உங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சுன்னு. அவருக்கு இன்னைக்கு 25வது வருஷத்து கல்யாண நாள். ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாரு. நீங்க போகலனா எப்படிண்ணே? அப்படியா? ஏற்கனவே அவன் வீட்டு விசேஷத்துக்கு போலன்னு என் மேல கோவமா இருக்கானே. ஏந்தாயே, 3 மணிக்கு அங்க போகணும், 4 மணிக்கு இங்க போகணும், 5 மணிக்கு அங்க போகணும்னு சொன்னேன். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டியே. மன்னிச்சிருங்கய்யா, மறந்துட்டேன். என்னத்த மறந்துட்ட? மறக்கிறதுக்கா மாசம் மாசம் சம்பளம்? இந்நேரம் என்ன காணும், அவன் கோவமா இருப்பான்ல. அதனால என்னண்ணே, 4 பேருக்கு தெரியற மாதிரி பெரிய பெருசா வாங்கிட்டு போய் அவர் கையில கொடுத்து வாழ்த்துங்க. அவர் கோவம் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி ரோசனை சொல்றதுல நீ கில்லாடிடா. என்ன சொன்ன? பெரிய பெருசா? ஆமாண்ணே. நல்லா பெருசா வாங்கி கொடுத்து அசத்திடுற அவனை. என்னங்க, ம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சீதாராமன் ஒய்ஃப் இறந்துட்டதா போன் வந்துச்சு. நீங்க ஏன் அண்ணன்ட்ட கல்யாண நாள்னு போய் சொன்னீங்க? அங்கதான் இருக்கு என் புத்திசாலித்தனம். சீதாராமா, விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பா. நீ கொடுத்து வச்சவன். அதான் உன் வீட்டுல இப்படி ஒரு காரியம் நடக்குது. இந்த பாரு, உன் வீட்டுல இப்படி தொடர்ந்து நடக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இந்த பாத்தியா, உனக்காக நானே போய் இந்த பரிசை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பார்த்தேன், அசந்துருவேன். ஏய், பரிசு பொருளை தட்டி விடுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? செத்த வீட்டுக்கு வாத்து சொல்ல வந்திருக்கீ. உனக்கு தானே பைத்தியம். சீக்கிரம் பேசாத. போன வழியே, போன வழியே. சீதாராமா, தப்பா நினைக்காத. தேவருக்கு கொஞ்ச நாளா பைத்தியம். அவர் தம்பியே சொன்னாரு. ஐயா, எங்க நாராசு? போய் அவனை வர சொல்லு. சரிங்க ஐயா. ஐயா, ஐயா, என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன நடந்ததுன்னு தெரியுமா பொன்னுச்சாமி? பொன்னுச்சாமி என்னங்க எனக்கு புதுசா பேர் வைக்கிறீங்க? என் பேரு ஐயாச்சாமி. என்னது? உன் பேரை எப்பயா மாத்திட்ட? அப்பப்ப பேர் மாத்துறதுக்கு நான் என்ன சினிமா நடிகரா? ஆரம்பத்துல இருந்தே என் பேரு ஐயாச்சாமி தாங்க. யோ, எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யற? நான் உன்னை பொன்னுச்சாமி தானே கூப்பிட்டுருக்கேன். சரிதான், நான் தான் ஞாபகம் மறதின்னு நினைச்சேன். நீங்க ஞாபகம் மறதி மண்ணலா இருக்கீங்களே. உங்க பேர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சொல்லி பாத்துக்குங்க. என்னண்ணே, கூப்பிட்டீங்களா? ஏண்டா, சீதாராமன் பொண்டாட்டி செத்து போயிருக்கா. அவனுக்கு கல்யாண நாள்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சியே, நியாயமா? என்னண்ணே இது? நான் சொன்னது சீதாராமன் கல்யாண நாள் இல்ல, சேதுராமன் கல்யாண நாள். நீங்க தான் ஏதோ குழப்பத்துல பேரை மாத்திட்டு வேற வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. கரெக்ட். என் பேரு ஐயாச்சாமின்னு ஊருக்கே தெரியும். பொன்னுச்சாமி பொன்னுச்சாமின்னு புலம்புறாரு. அப்படியா ஐயாச்சாமி? பாத்தீங்களா? ஐயா சாமிய பொண்ணு சாமிய மாத்திட்டாரு. சீதாராமன சேதுராமன நினைச்சிட்டாரு. நல்ல வேளை இந்த பட்லரை ஹிட்லர்னு சொல்லாம இருந்தாரே. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உன்னை ஸ்ரீதேவின்னு சொல்லுவேன்.
தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா பசும் பொன் பெத்தெடுத்த தங்கமையா தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா பசும் பொன் பெத்தெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா தங்கமையா தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா பசும் பொன் பெத்தெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா தங்கமையா தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா பசும் பொன் பெத்தெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா தங்கமையா இது என்ன தாய் கூத்து? உசிலம்பட்டி சின்ன தாய் மாதிரி சீலை கட்டிட்டு வந்து நிக்கிற. நான் தேவர் வீட்டு பொண்ணு தானே, அதே சுந்தர சேலை கட்டிக்கிட்டேன். ஆத்தா பொண்ணு, உங்க அப்பத்தா அப்படியே உரிச்சு வச்சிருக்கியே. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. இது என்ன தாய் கப்பு? எங்க ஸ்கூல்ல பசும்பொன் ஐயாவை பத்தி பாட்டு படிச்சேன், அதுக்காக பேஸ் கொடுத்தாங்க. ஐயாவை பத்தி பாடினதானே அம்மாவுக்கு பெருமை. பசும்பொன்னையாவை பத்தியா பாடின? இம்புட்டு சின்ன வயசுல உனக்கு எம்புட்டு அறிவாத்தா. இந்த முதுகலத்தோர் மூக்கியா தேவை ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுதுங்கிறத நிரூபிச்சுட்டு தாய். எங்க இந்த பட்டரை காணோம்? ஹாய் ஹாயா, ஏன் அவ்வளவு லேட்டு? டியூட்டிக்கு சைக்கிள் வந்துகிட்டு இருந்தேன். எதிரில வந்தவன் மேல மோதிட்டேன். அவன் படார்னு கீழே விழுந்துட்டான். சிரிச்சுட்டேன். ஏயா, அவன் மேல ஏத்திட்டு நீ சிரிக்கிறியா? போன மாசம் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவன் மாட்டிருந்தான். ஆளே க்ளோஸ். அதுக்கு இது பரவாயில்ல இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. என்னையா பண்ற? உன்னை எதிர்பார்த்தேன், காணா. தான் வேலையை தானே செய்வோம்னு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். என்னது, 3 கப்பு ஊத்திட்டேன், தண்ணி வரவே இல்ல. தண்ணி வரவே வராது. ஏன்? கப்ப கவுத்தி பாரு. ஆமா, ஓட்ட. இப்ப ஊத்தி பாக்குறேன், சரியா வரும் பாரு. என்ன, கப்ப கவுத்திட்டு இப்பவும் தண்ணி வராது. ஆமா, அதே ஓட்ட தான் இருக்கு. ஹலோ சைக்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஓ ஜீப் வாமா. அன்னைக்கு 10 ரூபாய் அபேஸ் பண்ணிக்கிட்டா, இன்னைக்கு என்னத்துக்கு வந்துக்கிறா? நான் ஜெயிச்சப்பன்ட்ட செலவு பண்ணல, அப்படியே இருக்கு. இன்னைக்கு 15 ரூபாய் பெட் கட்டலாமா? அம்மா, இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட பைசா காசு கூட இல்லையே. துட்டு மாத்திரம் இருந்துச்சு, விட்டதை புடிச்சிருவேன் தெரியுமா? சரோஜா, ஆ? கவலைப்படாத சரோஜா, உனக்கு பதில் நான் பணம் கட்டுறேன். என்னது, நீ எனக்கு துட்டு கட்டுறியா? நீ எப்படி ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதான் துணிஞ்சு பணம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாரு, நீ ஒர்க் பண்ற பார்ட்னர், நான் பணம் போடுற பார்ட்னர். லாபத்துல 50-50. ஓகேயா? ஓஹோ, இது கூட ரொம்ப நல்லதா ஆக்கிது. டாக்டர் அங்கிள், நான் சின்ன பொண்ணு தானே, எங்க ஜெயிக்க போறேன்னு கட்சி மாறிட்டீங்களா? பாவம், இன்னைக்கு உங்க பணம் அம்முடுதே தெரியுமா?
என்ன மாதிரி நீயும் ட்ரெஸ் ரைட்டு நின்னு பார்க்கலாம். இது பந்தயம். சரோஜா பாத்தியா சரோஜா, குரங்கு கூட கேலி பண்ணதே. அநியாயமா 15 ரூபா போயிடும் போல இருக்கே. வரவங்களுக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு சம்பாதிச்ச பணமா? அதுக்காக என்ன நடு ரோட்ல அவுத்து போட்டு நிக்க சொல்றியா? அப்போ ஒண்ணு செய்வோம், அப்படியே போட்டி ரூமுக்கு மாத்திடுவோம். யோ, உன் என்ன எனக்கு இப்பதான் புரியுது. என்ன அந்த கோலத்துல பாக்குறதுக்காக தான் என் பேர்ல துட்டு கட்டினியா? இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. சைக்கிள் ஆண்டி, நீ தோத்து போயிட்ட. Happy birthday to you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே டாடி. Happy birthday to you. இன்னைக்கு நம்மளுக்கு பிறந்த நாளுங்கிறதே ஞாபகம் இல்ல, ஆனா அம்புட்டு பேரும் ஞாபகம் வச்சுட்டு என்ன வாழ்த்த வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கொஞ்சம் இருங்க, நான் புது வேட்டி சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். தாயி, எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா? சரிங்க. இருங்க டாக்டர், வந்துடுறேன். ஏண்டா, உன்னை எம்புட்டு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். சொந்த வீட்டிலேயே கண்ணை வைக்கிறீடா பாவி. இல்ல, தேவனா பிறந்தவன் முரடனா இருப்பான், ஆனா திருடனா இருக்க மாட்டான். ஹேய், எனக்கு பணம் பெருசு இல்லடா, மானம் தான் பெருசு. எனக்கு துரோகம் பண்ற எந்த பயலையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பாரு. அண்ணே போனவை திருடனா மாறிட்ட எனக்கு கொலகாரனா மாறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மரியாதையா போனவை. நன்றி கெட்ட நாய, கூட பிறந்த அண்ணனையா கொலை பண்ண பாக்குறேன். இனிமேல் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உன்னை நாகராசு, தம்பி நாகராசு. டாக்டர்யா, 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 டாக்டர்யா. என்ன தேவரையா? ஆத்திரத்துல என் தம்பிய நான் சுட்டுட்டேன். அவன் துடிச்சிட்டு இருக்கான், வந்து காப்பாத்துங்கயா. நாகராஜ் இங்கதான விழுந்து கிடந்தா? டாக்டர் ஐயா, பீரோல வந்து பணத்தை திருடானா? நான் பாத்துட்டேன். 2 பேருக்கு சண்டை வந்துச்சு, நான் சுட்டுட்டேன். என்ன கூட்டம்? விலங்க விலங்க என்ன தேவரையா, நாகராஜ் சுட்டுட்டா சொன்னீங்க, அவர் நல்லா தானே இருக்காரு. எங்க அண்ணன் என்ன சுட்டாரா? லட்சுமணனை ராமனே கொல்லுவாரா? தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாளா எங்க அண்ணனுக்கு பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்றேன்? வீணா கோவப்படாதீங்க, அப்புறம் பைத்தியம் முத்திர போகுது. மிஸ்டர் நாகராஜ், அவருக்கு பைத்தியம் இல்ல, நீங்க தான் ஏதோ டிராமா பண்றீங்க. நிறுத்தியா? நீ ஒழுங்கா வைத்தியம் பண்ணல, அதனாலதான் எங்க அண்ணன் பைத்தியம் ஆயிட்டாரு. பெருசா பேச வந்துட்டாரு. போயா, வெளியில போயா. டாக்டர் ஐயா, எல்லாரும் வாங்க, அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க வாங்க. தேவருக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. வாங்க. என்ன நீ தூங்கலையா? அத்தா தூக்கம் வரலப்பா. அப்பா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு தாயே. அம்புட்டு பேரும் உங்களை பைத்தியம் பைத்தியம் சொல்றாங்களே, நிஜமாலே நீங்க பைத்தியமா? இல்ல தாய், நான் பைத்தியம் இல்ல. அம்புட்டு பயலும் சேர்ந்துக்கிட்டு என்ன பைத்தியம்னு சொல்றானுவ. நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கு துரோகம் பண்றானுவ. ஆமாப்பா, சித்தப்பு ரொம்ப மோசம், அவளை சும்மா விடக்கூடாது. இந்த முதுகுலத்தோர் மூக்கியாத்தவன் பழைய ஆளா இருந்திருந்தா இந்நேரம் திருப்பாசக்தி வீச்சர் வாழையும் கை தூக்கி இருக்கும். அம்புட்டு பாய் தலையும் தரையில ஊன்று இருக்கும். ஆனா நான் புள்ள பூச்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு தாய். அப்படின்னா சித்தப்பு பத்தி போலீஸ்ல சொல்ல மாட்டா? இந்த பைத்தியக்கார சொன்னா எந்த போலீஸ்காரமா எடுத்துக்குவா? உன் சித்தப்பன் துரோகி மட்டும் இல்ல, பெரிய புத்திசாலி. தந்திரமா என்ன மடக்க பாக்குறான். நான் என்ன பத்தி கவலைப்படல, அந்த பாவிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்த போறேன்? சாம்பு, இந்தா
மனுஷங்களை நம்பி நான் ஏமாந்தது போதும். இந்த வீட்லயே எங்களுக்கு விசுவாசமா இருக்கிறது நீ ஒருத்தன்தான். இனிமே நீதான் சங்கரிக்கு பாதுகாப்பு. இதுவரைக்கும் உனக்கு கோபம் வந்தா பொம்மை துப்பாக்கி வச்சு பயமுறுத்துவேன். இனிமே என் சங்கரிக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த நெச துப்பாக்கி வச்சு நீதான் அவளை காப்பாற்றணும். பாடா எப்படி சொல்றதுன்னு சொல்லி தரேன். சங்கரி, அங்கிட்டு போய் நில்லு தாய். சொல்லிட்டீங்களா? சொன்ன மாதிரி நிக்கிறேன். சம்பளே, நான் ready. சாம்பு, சங்கரியோட காலுக்கு குறி வை. பயப்படாதடா, அதுல டம்மி தோட்டம் தான் போட்டிருக்கேன். சங்கரிக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா சுடு. இப்ப நெஞ்சில சுடு. ரொம்ப பிரமாதம்டா சங்கரி. இவருக்கு இப்படியே சொல்லி கொடுத்தா போறோம். சுத்துப்பட்டு 18 கிராமத்துல இருக்கிற ஒரு பயல உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, போ போ. சரிப்பா, சாம், வா போலாம். போடா. தேவரையா, என்னது டம்மி துப்பாக்கி வச்சுட்டு இருந்த சாம் கிட்ட ரியல் பிஸ்டலை கொடுத்துட்டீங்க? நான் பைத்தியக்காரன் தானே டாக்டர் ஐயா. நான் செய்யறதும் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நோ, உங்களுக்கு பைத்தியம் சொல்றதை நூறு நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நான் உங்க டாக்டர், எனக்கு தெரியும். யூ ஆர் மென்டலி சவுண்ட் அண்ட் பர்ஃபெக்ட். நான் பைத்தியம் இல்லைன்னு நீங்க நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா ஒட்டினாலும் சரி, ஒரு பையன் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு என் தம்பி நாடகம் நடத்தி இந்த ஊரை ஏமாத்திருக்கான். என் நிழலே எனக்கு எதிரியா இருக்கு. என் குழந்தைக்கு எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரியே நினைக்காதீங்க தேவரையா. என்ன மாதிரி விசுவாசமானவங்க உங்க பக்கத்துல இருக்கும். என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்துறேன். எஸ், இட்ஸ் மை ப்ராமிஸ். நான் ஓட, நீ ஷூட் பண்ணு. சாம், சாம் பண்ணு, ஷூட் பண்ணு. சாம், வெரி குட். சாம் பண்ணு. நீ மனுஷனா பிறந்திருந்தா மிலிட்டரியில சோல்ஜரா இருந்திருப்ப. சரி, இன்னைக்கு போதும், நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். வா போலாம். சரோஜா, ஏன் இப்படி அழுதுட்டு வர? என்னாச்சு? நான் என்ன கடிச்சிட்டேனே. என்னது, நாய் கடிச்சிட்டியா? ஐயோ, நாய். அது ஒண்ணு கடிச்சிருச்சா? காயலாங்கடல நட்டு வாங்க நான் போயிருந்தேன்னா அங்க தெரு நாய் ஒண்ணு என்ன எகிரி கடிச்சு பிடிச்சியா? கடிச்சு எடுத்த கடிப்பாடா? கையில கடிக்கலையா? கால்ல. காலையா? கடிப்பட்ட அடையாளமே தெரியலையே. ஐயோ, ஏடா குடமான இடத்துல கடிச்சு பிடிச்சேன், நான் எப்படி காட்டுவேன்? காயத்தையே காணுமாமா? ஏமா, நாய் கடிச்சதா இல்லையா? கொஞ்சம் மேல தூக்கு. இதுக்கு மேல முடியாதுப்பா. டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, பரவாயில்ல காட்டுமா. அதை எப்படியா காட்டுவேன்? முட்டிக்கு மேல எல்லாம் கடிச்சு பிடிச்சு. எங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. காயத்தை காட்டினா தானே மருந்து போட முடியும். யோ, மருந்தெல்லாம் ஒண்ணு வேணாம், ஊசி இருந்தா போடு. உனக்கு ஊசி போட்டதான் பிடிக்கும் போல இருக்கு. அந்த டேபிள் ஏறி படுப்போ. சரியா? நாய் கடிச்சா ரொம்ப டேஞ்சர். உனக்கு வெறி பிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த ஊசி போட போறேன். வெறி பிடிச்சிருமா? ஒரு இடத்துல கடிச்சா கூடவா? ஒரு இடத்துல கடிச்சாலும் 2 இடத்துல கடிச்சாலும் ஊசி போடலினா வெறி பிடிக்கும். சாதாரண வெறி இல்ல, நாய் புத்தி வந்து அப்புறம் லொல் லொல்னு குறைக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, அப்படி குறைச்சா அசிங்கமா இருக்கும். நீ ஊசி போடியா? இந்த ஊசி கையில போடுறது இல்லமா, வேற எங்க போடுறதா? தொப்புல சுத்தி போடணும். அம்மாடி, என்னால முடியாதியா? ஊசி போடலினா வெறி பிடிக்கும், அப்புறம் லொல் லொல்னு குறைப்பேன். அப்புறம் உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? கல்யாணம் ஆக வேண்டிய வயசு இல்ல உனக்கு. அது சரி, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுதான். ஆனா நீ கண்டத்துல ஊசி போடுறங்கிறிய. அப்ப ஒரு கண்டிஷன், நீ எனக்கு ஊசி போடும்போது நல்ல கண்ணை கட்டிக்கிட்டா ஊசி போடணும். கண்ணு கட்டிட்டா இருட்டா இருக்கும். இருட்டுல எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது? கண்ட இடத்துல குத்திட்டேனா? இதுக்கு முன்னாடி நீ இருக்க எதுவுமே தொட்டது இல்லையா? இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடு. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி அங்க டிஞ்சர் தடவணும். டிஞ்சரா? அதெல்லாம் நீ தடவ கூடாது, நானே தடவிக்கிறேன். நீ திரும்பி நில்லு. அட, என்னமா உன்னோட பெரிய தொலையா போச்சு. இந்தா முதல்ல திரும்பியா? நான் கண்ணை கட்டிக்காம சும்மா நிக்கிறா? என்னது? முதல்ல திரும்பி நின்னு கண்ணை கட்டு. திரும்ப. என்னடா அது காலங்காத்தால. ச்சே.
ஏதோ தெரியுதா? ஒண்ணும் தெரியல. கை வைக்கட்டுமா? இன்னுமே கவலை இல்ல. கீழே இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. இறக்கியா? அப்படியே இருக்கு. இறக்கு இறக்கு. என்னமா இது மேல கீழே பெண்ட் எடுத்துட்டு இருக்க? அங்கேதான் அங்கேதான். மெல்ல அங்கேதான். அப்படியே கை வைக்கட்டுமா? காப்பி. ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிய. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன இந்த சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதிருக்கிய? அப்படி எழுத நான் என்ன முட்டாளா? அப்படி எழுதுனா இந்த ஊரு தான் நம்புமா? எனக்கு உன் சொத்து தேவையில்லை. அதை அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான் வேணும். நான் தான் சங்கரையோட கார்டியன் எழுதிருக்கேன். மரியாதை கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா உன் தலையெழுத்தே மாறிடும். 10 நிமிஷத்துல பரலோகம் போயிடுவேன். அப்படியா தாயி? இது வரைக்கும் நான் எப்ப எங்கெங்க போகணும் நேரம் குறிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என் சாவுக்கு நேரம் குறிக்கிறியா? படவா ராஸ்கோல், எல்லாருமா சேர்ந்து என்ன கொலை பண்ண பாக்குறீங்களா? ஆஹா, சாக போறவர் இப்படி எல்லாம் சத்தம் போடலாமா? அப்போ நடந்தது என்னன்னு கேட்டா, உனக்கு பேச்சும் வராது மூச்சும் வராது. சொல்லியா? பேச்சும் வராது மூச்சும் வராது. அட அது இல்லையா, அவர் என்ன குடிச்சாரு சொல்லியா? ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சது ப்ரூ காபி இல்ல, விஷங்கலந்த காபி. நீங்க சாப்பிட்டது ஸ்லோ பாய்சன் இல்ல, ஃபாஸ்ட் பாய்சன். உங்க ஆயுசு 5 நிமிஷம் தான். only 5 minutes. பயப்படாத, என்கிட்ட அந்த விஷத்துக்கு மாத்து மருந்து இருக்கு. பாத்தியா? இந்த மருந்த உடனே சாப்பிட்டா விஷத்தை முறிச்சிரும், உன் உயிரையும் காப்பாத்திரும். உனக்கு இந்த மருந்து வேணும்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாம இதுல கையெழுத்து போடு. அநியாயமா அவன் பொண்ணு அனாதையாக்கிட்டு சாகாத, மரியாதையா கையெழுத்து போடு. சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்தாச்சு, வாங்க போலாம். நெல்லுடா, மாத்து மருந்து குடிச்சிருக்கேன். இனிமே என் உசுருக்கு ஆபத்து இல்ல, உங்க உசுருக்கு தாண்ட ஆபத்து. எங்க உயிருக்கு ஆபத்தா? எப்படி? இப்பவே போலீஸ் போன் பண்றேன். பைத்தியக்காரன் பேச்ச போலீஸ்ல ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ குடிச்ச காப்பியில விஷம் கலந்துருக்குன்னு சொன்னமே, அது பொய். மாத்து மருந்து நினைச்சு குடிச்சியே, அதுதான் உண்மையான விஷம். டாக்டரையா, டாக்டரையா, எவனோ ஒருத்தன் சைக்கிள்ல வர.
இப்ப உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் ஜாலியா உட்காந்து தண்ணி அடிக்க முடியுமா? பெட்ரூம்ல தான் ஓடி பிடிச்சு விளையாட முடியுமா? இல்ல டார்லிங். எஸ் டார்லிங், ஆஸ்திய நாம இப்படி எல்லாம் ஜாலியா அனுபவிக்கிறதுக்காகத்தானே எங்க அண்ணனுக்கு நாமளே விஷம் கொடுத்துக்கணும். என் டாடி உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. ஆனா நீங்க அவருக்கு விஷத்தை கொடுத்துட்டீங்க இல்ல? நான் உங்க அப்பாவுக்கு விஷம் கொடுத்தனா? என்னம்மா வளர்ற? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க தான் என் டாடியை கொன்னீங்க. நான் போய் போலீஸ்ல சொல்றேன், உங்களை ஜெயில தள்ளுறேன். பயப்படாதயா, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போடும். என்ன பத்தி கவலை இல்ல சரோஜா. நான் உடனே போய் தேவரையாவை காப்பாத்தணும். அவர் உசுரோட இல்ல, செத்துட்டாரு. என்னது? தேவரையா செத்துட்டாரா? ஆமா, பாவம் பாக்கிறதுக்கு நல்லாதான் இருந்தாலும் தெரியாம விஷத்தை குடிச்சு பாவம் தேவரையா அநியாயமா செத்து போட்டாரு. அது போய் அவருக்கு உண்மையிலே பைத்தியம் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி இருந்தார். எதிரிக்கு கூட தர்மம் பண்ணார். அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு அவர் சொந்த தம்பியை சொத்துக்கு ஆசைப்பட்டு விஷம் கொடுத்துட்டான். அவரை எப்படியாவது காப்பாற்றணும் போகும்போதுதான் என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை அவ காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா விவரத்தையும் சொல்ல போறேன். கேவலம் 5-10 வருமானத்துக்காக ரோட்ல லாடம் போட்டோம். அதனால தானே டாக்டர் போய் தேவரையாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஊருக்கே தெய்வமா இருந்த தேவரையா சாவுக்கு காரணமாயிட்டோம். இப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டோம். இனிமே செத்தாலும் இப்படி ஒரு பழப்பு பழைக்கவே கூடாது. சர்வீஸ்ல ஒரு தோசையை கூட சரியா சுட்டது இல்ல, நீ துப்பாக்கில சுடுறியா? ஐயோ, அம்மா அம்மா, நீங்க பாட்டுக்கு ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னலாமோ ஆடுதே. என்னைய சொல்ற நீ? பின்ன என்னங்க, உங்க அண்ணன் குரங்கு கையில துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த குரங்கு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கண்ட இடத்துல கண்ணா பின்னாடி சுட்டுக்கிட்டு அலையுது. எங்க அண்ணன் மத்தவங்கள நம்பல, அந்த குரங்கத்தான் நம்பினார். நம்பிக்கையான அந்த குரங்க வச்சே சங்கரிய தீர்த்து கட்ட போறேன். கொஞ்சம் காதை கொடுங்க. இது வாய், காது இங்க இருக்கு. குரங்க வச்சு வித்ததான் காட்ட முடியும், எப்படி தீர்த்து கட்ட முடியும்? இப்ப அந்த குரங்கு கையில இருக்கிற துப்பாக்கியில டம்மி புல்லட்ஸ் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரிஜினல் புல்லட்டை மாத்திட்டா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. ஏன்? சுட்டா தானே வெடிக்கும். சுடுறதுக்கு தான் குரங்கு இருக்கே. அப்ப குழந்தை துடி துடிச்சு சாகும். அதானே என் பிளான். ஆஹா, வில்லன்னா நீங்க தான் வில்லன். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இது காப்பிக்கு சொல்றதா? அது இவருக்கும் சொல்லலாம். அது என்ன சிலப்பதிகாரமா மாத்த கூடாதுங்கிறதுக்கு?
தினம் பிராக்டிஸ் பண்ணணும்னு டாடி சொன்னாரே, மறந்துட்டியா? சரி, பிஸ்டல் எடு. ஓஹோ, அது காத்துல விழுந்திருக்கு. சரி சரி சாம்பன, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ ரெடியா இரு, சீக்கிரம். சாம்பன ரெடி. சாம்பன ஏன் நல்லா உட்கார்ந்திருக்க? போ பிராக்டிஸ்க்கு போலாம். ஏன் பிஸ்டல் கீழே போட்ட? பிராக்டிஸ் வேற உனக்கு இஷ்டம் இல்லையா? டாடிய கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுருவாங்க. நீ தானே என்ன காப்பாத்தணும். வா சாம்பண்ணே, ஷூட்டிங் பிராக்டிஸ்க்கு இன்னைக்குதான் கடைசி நாள். ஓகே, என்ன யோசிக்கிற? நீ ஷூட் பண்ண நல்லா கத்துக்கிட்ட, அதே அப்படி சொன்னேன். வா போலாம். சாம்பண்ணே, நீ ஷூட் பண்ணு, நான் தப்பிச்சிடுவேன். ஓகே. ஷேம் ஷேம். சாம்பண்ணே, நீ தோத்துட்ட. ஷூட் பண்ணு. எனக்கு அடிபடலையே. சரி, இன்னொரு தடவை ஷூட் பண்ணு. இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு முறை ட்ரை பண்ணு. சாம்பண்ணே, இதுதான் கடைசி சான்ஸ். கரெக்டா ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணு. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டாடி, ரெண்டு மம்மி. கரெக்ட். சொத்து காசு பட்டு டாடியும் உன்னையும் சித்தப்பா கொன்னுட்டாரு. அதுவும் கரெக்ட். சித்தப்பா நாம போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அதுதான் தப்பு. போலீஸ நம்பினா அவங்க காலை வாரி விட்டுருவாங்க. வேற என்னதான் பண்றது? சொல்றேன், நீ என்னோட எஸ்டேட்டுக்கு வரணும். அங்க சித்தப்பையும் அவங்க ஆளுங்களை நம்ம பழிக்கு பழி வாங்கணும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு ரொம்ப சக்தி இருக்கு. நான் இப்ப ஆதி ஆயிட்டல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள ஒரு கை பாத்துருவோம். ஓகே, மம்மி கிட்ட சொல்லிட்டு வெளில போலாம். மம்மி கிட்ட உண்மையை சொன்னா குழப்பாயிடும். உன்கிட்ட சொல்லிருக்கல. அம்மா, இது உப்மா இல்லம்மா, திருப்பதி லட்டு. அடி ஆத்தி, ஒரே ஐடியா ஐஸ் ஏத்துறாளே. சட்னி இல்லம்மா, படி பஞ்சாமிர்தம். என்னது, சட்னி பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கா? அப்ப இந்த தண்ணி எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்து சொல்றேம்மா. அம்மா, இது தண்ணி இல்லம்மா, ஆப்பிள் ஜூஸ். ஏய் போகிரி, எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்கோ என்ன காக்க பிடிக்க பாக்குற. அம்மா, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. எங்க ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போறாங்க. நானும் போயிட்டு வரேம்மா. வேண்டாமா, அங்கெல்லாம் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
இல்லம்மா, குளுகுளுன்னு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, நானும் போயிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. நான் தான் எஸ்டேட் ஓனர் நாகராஜ் பேசுறேன். புதுசா ஃபாரின் கார் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு? அதான்யா, எப்பதான் வரும்? சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. ஒண்ணு இல்லையா, இங்க சீக்கிரம் ஆகட்டும். லீலா கோச்சுக்கு போறான். பணம் தானே வந்துடும். ஓகே ஓகே. என்ன இது, எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சங்கரிக்கு பர்த்டே இல்ல, அதான் வந்திருக்கோம். என்னது, சங்கரிக்கு பர்த்டேயா? செத்து போன பொண்ணுக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? சங்கரி செத்துட்டாளா? நீங்க என்னங்க சொல்றீங்க? அது ஒரு அசம்பாவிதமான சாவு. அதனால அதை யாருக்குமே சொல்லாம போலீஸுக்கு மட்டும் சொல்லிட்டு அந்த பணத்தை நாங்க புதைச்சிட்டோம். சமாதி கூட கட்டிட்டோம். அப்படின்னா இந்த இன்விடேஷன் அனுப்பிச்சது யாரா இருக்கும்? உங்களை ஃபோல் பண்றதுக்காக யாரோ கலாட்டம் பண்ணிருக்காங்க. யாரையா முட்டாளுன்னு சொல்ற? நீதான் முட்டாளு. இவங்களுக்கெல்லாம் போஸ்ட்மேன் தான் இன்விடேஷன் கொடுத்தாரு. எனக்கு சங்கரியை நேர்ல வந்து கொடுத்தா, தெரியுமா? நான்சென்ஸ். செத்து போன பொண்ணு உன் வீட்டுக்கு உயிரோட வந்தாளா? ஆட இன்னையா நீ திரும்ப திரும்ப உசுரோட இல்ல செத்து போட்டானே சொல்லிக்கிட்டு இருக்கிற? சங்கரி உசுரோட தான் இருக்கா, இப்ப இங்கேயும் வரப்போறா. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? நான் பாடின பாட்டு எனக்கு தெரியாதா?
நோ, இது எங்க சங்கரி பாடின பாட்டு. நான் தான் சங்கரி. இல்ல, சங்கரி உயிரோட இல்ல, அவ செத்து போயிட்டா. என்ன சித்தப்பு என்ன நேர்ல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்க? டாடி செத்து போனால நீங்க இருக்காத, உன் மனசு தாங்காது, நீ வெளியூர் போயிட்டு வாமான்னு நீங்க தானே சொன்னீங்க. நானும் வெளியூர் போயிட்டேன். இன்னைக்கு என் பர்த்டேன்னு வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். அம்புடுதே. இல்ல, இது போய். நீ சங்கரி இல்லவே இல்ல. ஐயா சித்தப்பு, என் டாடிக்கு பைத்தியம் சொன்னீங்களே, அதெல்லாம் போய். நெசமா சொல்ல போனா பைத்தியம் உங்ககிட்ட. நீங்க சொல்றத பார்த்தா இவங்க பரம்பரைக்கு பைத்தியம் போல இருக்க. நாகராஜ், எதுக்கு நல்ல டாக்டரா பாரு, பைத்தியம் முத்திர போகுது. வாங்க பாருங்க. சங்கரே, உன் பிறந்த நாளைக்கு ஏதோ வாய்க்கு ருசியா பிரியாணி கிடைக்கும்னு நினைச்சேன். இந்த ஆளு புளியோதரை கூட தராத சரியான கஞ்ச பிசினாரி ஆகுறான். நீயாச்சும் உன் சித்தப்புறமாச்சு. நான் வரந்தாயி. சைக்கிளாஜி, நீ எங்கேயும் போக வேணாம், இனிமே இங்கதான் இருக்கணும். வாய்க்கு ருசியா சோறு கிடைக்கல, அப்ப இங்கே குந்திக்கிறேன். பட்லர், இதோ வர்றேன். என்னம்மா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் கொண்டாடுறீங்களா? ஆப்பிள் சூப்பையும் கலந்து எடுத்துட்டு வர்றேம்மா. முதலாளி பாத்தீங்களா, நம்ம ஆளுங்க பேச்ச இன்னும் மறக்காம பேசுது. அட போயா. சரி. பாடா கில்லாடிமா, நீ எல்லாருக்கும் குள்ள போட்டியா சாவித்ரி? இந்த வீட்ல என் பேர் சாவித்ரி இல்ல, சங்கரி. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ஐயோ, அத மறந்தே புட்டன் சாவித்ரி. தப்பு தப்பு தப்பு. சங்கரி, அது என் கண்ணு. டார்லிங், நிச்சயமா செத்து போன பொண்ணு திரும்பி வர சந்தர்ப்பமே இல்ல. அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு டாக்டர் போட்ட வாங்க போறியா? வந்திருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் அடிக்க போற அடியில அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும், இல்ல இங்கே விழுந்து செத்து போகணும். சங்கரி! சாவித்ரி, சித்தப்பு ரொம்ப மோசமான அவன் சொன்னனே, பாத்தியா உன்னை எப்படி அடிச்சு தள்ளிட்டாக? அவனை சும்மா விடக்கூடாது, பதிலுக்கு பதில் அடிக்கணும். அது தனியா உன்னால முடியாது. நான் ஆவியா இருந்தால நிறைய சக்தி இருக்கு. நான் உன் உடம்புல சேர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க தெற்பாண்டி சிங்கம் பசும்பண்டைய மனசுல நினைச்சுக்கோ, வீரம் தன்னால வரும். ஆமா, பசும்பண்டைய பேரு கேட்டா பசு கூட புலியா மாறும். அவர் பார்வைப்பட்டா பச்சை மண்ணு கூட பத்தி எரியும். நீ பசும்பண்டைய அவனை நினைச்சுக்கோ, நான் அப்படியே உன் உடம்புல சேர்ந்துடுறேன். ஐயோ, இதாடி அடிக்கிறாங்க சங்கரி. எங்க வீட்டுக்குள்ள படத்துல நம்ம வாத்தியார் நம்பியார் சும்மா பிட்ற மாதிரில பிடிக்கிறா. ஐயோ, போட. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க போ. அடிக்க வேண்டாம். போடுங்கடா ஜால்ரா. நல்லா அடிச்சீங்க நீங்க, ரசிச்சு விட்டோம் நாங்க, நீங்க போங்க. ஏங்க, இந்த இடத்துல கொஞ்சம் பாக்கி இருக்க. ஏன் இங்க விட்டாடுறீங்க? ஏற்கனவே இந்த இடத்துல புண்ணு இருக்க, வீசியா? வீசுதே. அடிப்பியா? அடிக்க மாட்டேன். என்ன அடிப்பியா?
அடிக்க மாட்டேன். என்ன ஒண்ணு பண்ணாத. ஜாக்கிரதை, கூடி சீக்கிரம் உன் கதையை முடிக்கிறேன். அடாடாடாடாடா, போன ஜென்மத்துல அந்த குழந்தை அரசியல்வாதியா பிறந்திருக்கும் போல் இருக்கு. வரி வரியா போட்டிருக்க, ஜனவரி பிப்ரவரி. ஐயோ, உங்களை வரி குதிரை மாதிரி ஆக்கிருச்சே. ஸ்கூல்ல படிக்கும் போது கூட இவ்வளவு மார்க் வாங்கிருக்க மாட்டாரு போல இருக்கு. உடம்பு பூரா இப்படி மார்க்கா வாங்கிருக்காரு. அது வரைக்கும் ஏங்க குனிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நிமிந்தா மண்டை அடிபடாதா? நான் அப்பவே சொன்னேன். மண்டை அடிபடும்னா? ஐயோ அது இல்லைங்க, அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். இவர் கேட்டாரா? பீர் பாட்டில் கை கால் முளைச்ச மாதிரி இத்தனோடு இருக்கிற பொண்ணு நான் எடி பேயடி அடிக்கணும் நான் நினைச்சேனா? அம்மா, அப்பா. அந்த இடத்துல அமுத்துங்க, அக்கான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அட என்னங்க நீங்க? எங்க அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க, அதுகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த பொண்ணு குழந்தையே இல்ல, யாரோ ஏவி விட்ட குட்டி சாத்தான். நம்ம விஷயம் தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை விட்டு நம்ம கிட்ட விளையாட நினைச்சிருக்கான். இதுல சந்தேகமே இல்ல, இதெல்லாம் அந்த டாக்டரோட வேலையா தான் இருக்கணும். முதல்ல அவன் அடைச்சு வச்ச இடத்துல இருக்கானா இல்ல தப்பிச்சுட்டானான்னு போய் பாக்குறேன். சைக்கிள் ஆண்டி, ஏன் தூக்கம் வரலையா? என்னாச்சு உனக்கு? ஆம்பளை தூங்கலன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா என்னாட்டம் பொம்பளை தூங்கலன்னா அதுக்கு ஒரு ஆம்பளை தான் காரணம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டி. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. நான் அந்த டாக்டர் நினைச்சுதான் வேதனை பட்டுக்கிட்டு அந்த ஆள் உங்க வீட்டுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தார் தெரியுமா? உன் சித்தப்பனை பத்தி போலீஸ்ல சொல்றேன்னு புறப்பட்டு போனவர் தான். இனி வரைக்கும் திரும்பி வரவே இல்ல. அது எல்லாத்தையும் சங்கரி சொல்லிருக்கா. டோன்ட் வரி, அட்டாரங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்க ஒரு பிளான் இருக்கு. பிளானா? என்னது? சித்தப்பாவும் அவங்க ஆளுங்களும் டாக்டர் அங்கிள் பத்தி பேசுறாங்க. அது நான் மறைஞ்சிருந்து கேட்டேன். என்ன பேசுறாங்கம்மா? என்ன, இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சது டாக்டர் அங்கிள் தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அப்படியா? சித்தப்பா டாக்டர் அங்கிள் தேடி எப்படியும் போவாரு. அப்போ உன் சித்தப்பனை ஃபாலோ பண்ணா டாக்டர் கிட்ட கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் ஆண்டி. நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன். எப்படி கை கொடு. ஃபாலோ பண்ணு. அப்படி படுறா என் சிங்க குட்டி. உனக்கு டைவிங் கூட தெரியுமா? I sitting you going right. ஐயோ, ஆட்டோ எடுத்துட்டு போறாங்களே. ஐயோ, வண்டி எடுத்துட்டு போறானே. ஐயோ, நில்றா. ஐயோ, என் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. யாருதான் இருந்தா நான் அம்பாசிடர்ல போய் பிடிப்போம். ஐயோ, காரு கடல்ல வாங்கின காராச்சே, எப்படி போய் பிடிச்சிடணும்?
என்னடா நான் இருக்கிற நான் செத்துட்டேன் நான் பார்க்க வந்தியா? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் சாக மாட்டேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? முதல்ல நீ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போக முடியுமான்னு யோசிச்சு பாருடா. என்ன பாஸ் திடீர்னு வந்திருக்கீங்க? இவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானு டவுட் வந்தது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். இந்த இரும்பு கூண்டுக்குள்ள ஒருத்தன் தப்பிக்க முடியுமா? தப்பிக்க விட்டுருவோமா? வெரி குட். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. வா போய் ஒளிஞ்சுக்கலாம் வா. இதெல்லாம் போடுறா. Thank you, brother. அடப்பாவி ஜோக் எடுத்து போட்டுட்டேன். ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ ஞாபகத்தில் ஜோக்கர் எடுத்து போட்டேன். அது சரி நாகராஜ், மார்னிங் 2 முறை போன் பண்ணேன், எங்க போயிருந்த? அதுவா கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்தது, டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஏன் உங்க ஃபேமிலி டாக்டர் சுரேஷ் இருக்காரு, ஒரு போன் பண்ணா வீட்ல வந்து ட்ரீட் பண்றாரு. அவன் ஃபேமிலி டாக்டரா திருட்டு போய் எங்க அண்ணன் கொடுத்த பிளாக் பண்ணி அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். மறுபடியும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டான். ஹலோ நாகராஜ், how are you? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பிபி திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் கொடுக்குற மாத்திரை ஒழுங்கா சாப்பிடுறீங்கல்ல? என்ன மாத்திரை? அதான் நேத்து வந்து எழுதி கொடுத்துட்டு போனே அந்த மாத்திரை தான். அது புரியலையே. டாக்டர் அங்கிள், சித்தப்பு ரொம்ப மோசம். நீங்க சொல்றதே கேக்குறது இல்ல. நீங்க தினம் வந்து ஒரு செக்அப் பண்றீங்க, நீங்க குடுக்குற மாத்திரையே சாப்பிடுறதே இல்ல. நோ 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 மிஸ்டர் நாகராஜ், இட்ஸ் பேட் ஹேபிட். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க ஃபேமிலி டாக்டர் என்னதானே தப்பா நினைப்பாங்க? நீங்க சொன்னது கரெக்ட் டாக்டர் ஐயா. இந்த ஆளோட உசிரை இவருக்கு முக்கியம் இல்ல, நமக்கு தான் முக்கியம். இது பாருங்க, முதல்ல இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் நிறுத்துங்க. நல்ல மாட்டுக்கு போடுற பெரிய ஊசி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த ஆளுக்கு குத்துங்க. அட நீங்க போன வாரம் அப்படிதானே செஞ்சீங்க, அதே மாதிரி செய்யுங்க. என்ன நாகராஜ், டாக்டர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அவர் டெய்லி இங்க வந்துட்டு போறாரு போல இருக்க. இல்ல இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன குழப்புறாங்க. குழப்புறது நாங்கல்ல மிஸ்டர் நாகராஜ், குழம்பி போயிருக்கிறது நீங்க தான். இவரு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்காரு. ஒரு மாதிரி அதான் பைத்தியமா? அதான் ஜோக்கரை போட்டாரா? வர பைத்தியம். நாகராஜ், மிஸ்டர் நாகராஜ், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அப்ப வரேன். டாக்டர் அங்கிள், நீங்க போகாம இங்க இருந்து சித்தப்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி வைக்கணும். என்னது வியாதி? அடியாச்சி கைந்தா, நான் நினைச்சா நீ சொல்லிவிட்டேன். டாக்டர் ஐயா வாங்க போலாம். மிஸ்டர் நாகராஜ், இனிமே நான் வீட்டுல தான் இருக்க போறேன். நம்ம சந்திப்பு அடிக்கடி நடக்கும். என்னங்க இது, கதையே மாறுது. நாம அண்ணனை பைத்தியமாக்கணும், டாக்டர் நம்மள பைத்தியமாக்கிட்டு இருக்காரு. இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க என் சட்டையை கிழிக்க, நான் இவங்க ஜாக்கெட்டை கிழிக்க நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்குங்க. எது? நல்லா இருக்காது. கூடிய சீக்கிரம் அந்த டாக்டருக்கு நல்ல வைத்தியம் பார்க்கணும்.
அதுக்கு முன்ன இந்த வீட்டுக்கு வந்து சங்கரியா நடிக்கிற அந்த பொண்ணுக்கு சமாதி கட்டணும். எதுக்கு புதுசா சமாதி கட்டணும்? ஏற்கனவே இருக்கிற சமாதிய புதுப்பிச்சிருவோம். அந்த கான்ட்ராக்ட் சில்லறைய ஒதுக்கிக்குவோம். அதுக்காகத்தானே இந்த ஐடியாவே. கடவுளே ராமா, நீதான்ப்பா காப்பாத்தணும். எது அவரே இருக்க இடம் இல்லாம அலையறாரு, நீ வேற அவரை போய் கூட்டிக்கிட்டு. வெரி குட். கணக்கு உன் மண்டையில முடிதான் இருக்குன்னு நினைச்சேன். காதும் இருக்கா? ச்சே, மூளையும் இருக்கியா? என்னங்க இது? ஜீப்ல பொம்மையை வச்சாரு, அத வெடிக்க வச்சாரு. இதெல்லாம் என்னத்துக்கு? நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நாளைக்கு சங்கரியா வந்திருக்க பொண்ணு அந்த ஜீப்ல போகும். நான் ஒளிஞ்சிருந்து இந்த ரிமோட்டை இங்க இருக்கா, இந்த ரிமோட்டை தட்டுவேன். ஜீப் வெடிக்கும். பொண்ணு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா பாண்டியன். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா பாண்டியனின் ராஜ்யத்தில் அதுக்கு தெரியாது. முட்டை போய் குஞ்சு பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அறிவிச்சுட்டேனே. பச்சை மிளகா உயரம் கூட இல்ல. அந்த பொண்ணு என்ன பாடுபடுத்துது? அப்பேற்பட்ட கணக்கு பிள்ளை ஆளே க்ளோஸ் பண்ணிருச்சே. அந்த பொண்ணு மட்டும் என்கிட்ட மாட்டட்டும், சும்மா தக 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 தகன்னு வெட்டிடுறேன். என்னது, வெட்டின வெங்காயம் முழுசாயிருச்சு எப்படி?
சொல்றேன். ஆமாங்க, நம்ம கணக்கு பிள்ளை செத்த மாதிரி அந்த பட்லரும் சுடுகாட்டுல செத்து கிடக்குறானா? அந்த பையன் ராத்திரி நம்ம வீட்டுல தானே இருந்தான். சுடுகாட்டுக்கு ஏன் போனா? அதாங்க ஒரே மர்மமா இருக்கு. நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே வராங்க. அடுத்தது நீங்களோ இல்ல நானோ? என்ன இது பைத்தியக்காரத்தம் இல்ல? பழத்துல என் குண்டூசி குத்திட்டு இருக்கிற? இப்ப இந்த பழத்தை யாராவது சாப்பிட்டா அவங்க என்ன அவங்க? ஆளே க்ளோஸ். இத்தனை குண்டூசி வயிற்றுக்குள்ள போனா யாராவது உயிரோட இருப்பாங்களா? இந்த பழத்தை தின்னுட்டு சாக போறது அந்த சாம்ப். பிளான் என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா இந்த பழத்தை கொண்டு போய் நீ அந்த குரங்கையில கொடுத்தா அது வாங்கிக்குமா? அதுக்கு ஐடியா இல்லாம இவ்வளவு தூரம் நான் செய்வேன். நீங்க போங்க, அந்த குரங்கு கதையை முடிச்சிட்டு அப்புறமா நான் வரேன். ஓகே, குட் லக். புவனேஸ்வரி, என் தப்பையெல்லாம் உணர்ந்து நான் உன் சன்னதிக்கு வந்திருக்கேம்மா. என்ன உன் பக்தியா ஏத்துக்கம்மா. ஆஞ்சனையா, ஏன்பா நீ இங்கேயா இருக்க? இவ்வளவு நாளா அந்த பாவிங்க கூட சேர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே நான் உங்க பக்கம்தான். பாருப்பா, இது அம்மன் கோயில் பிரசாதம், சாப்பிடு. நான் பக்கத்துல இருக்க ராமர் கோயிலுக்கு போனோம், வரேன். ஹலோ, நாகராஜ் ஸ்பீக்கிங். என்னது, நீங்க செத்துட்டாளா? எங்க? அம்மன் கோயில்லையா? அம்மா, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா. இவங்களெல்லாம் பழி வாங்கிட்டு
சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறேம்மா. சாவித்ரி, அம்மா அம்மா சாவித்ரி, சாவித்ரி. நீ யாரு என்னங்கறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என் வீட்டுக்குள்ள உன்னை அனுப்பி வச்சது யாரு? என்கிற அளவுக்கு உனக்கு சக்தி வந்தது எப்படி? என் ஆளுங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டியா? இரு. ஏய், இப்ப நீ சொல்லல, உங்க அம்மாவை சுட்டு கொண்டுடுவேன். எங்க அம்மா கொன்னுறீங்க. நான் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். வேலை சித்தப்பு. சொல்லு சொல்லு. சங்கரி தான் ஆவியா வந்து நீங்க கூட்டிட்டு வந்தா. எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்ததே அவதான். ஓஹோ, இதெல்லாம் ஆவியோட வேலை தானா? இப்பவே போறேன். அந்த ஆவி சக்திய மந்திர சக்தியால ஒழிச்சு கட்டுறேன் பாரு. ஓம் காளி, மகாகாளி, ருத்ரகாளி, பத்ரகாளி, கண்டி, சாமுண்டி, பைரவி, பவானி, மாலினி, சூலனி, மந்தாகினி, சர்வேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, ராஜேஸ்வரி, மாதேஸ்வரி, ஓம் துர்க்கை. ஓம் ஸ்ரீம் மகாகாளி, பத்ரகாளி, பைரவி, பவானி, மாலினி, சூலனி, மந்தாகினி, சர்வேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, ராஜேஸ்வரி, மாதேஸ்வரி, துர்கா, பத்ரகாளி, சண்டி, பைரவி, பவானி, மாலினி, மந்தாகினி, சர்வேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, ராஜேஸ்வரி, மாதேஸ்வரி, துர்கா. போய் அந்த பொண்ணை கொண்டு வா. வா. நீ ஆவியா நாகராஜனை பழி வாங்க வந்திருக்கியா? உன்னை மந்திராகினியால அழிச்சு காட்டுறேன். உன்னை என்னோட ஒழிச்சு காட்டுறேன். मनोजपं मारुततुल्यवेगम् जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरभूतमुख्यम् श्रीरामदूतं शिरसां नमामि श्रीरामदूतं शिरसां नमामि
இதுல கையெழுத்து போடு. என்ன இது சொல்லுங்க. சொத்து எல்லாம் சாவித்திரி பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நீதான் அவளுக்கு கார்டியன் ஆச்சே, கையெழுத்து போடு. அப்ப உன்னை விடுறேன்.